நம்ம சில டைம் கடையிலேருந்து அப்பளம் வாங்கிட்டு வரும்போது அந்த அப்பளத்துக்கு மேலே உப்பு இல்லைன்னா மாவு படிஞ்சிருக்கும். நம்ம அப்படியே காய்ச்சினோன்னா எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும், அப்பளமும் நல்லா இருக்காது. இதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். 2 அப்பளத்தை எடுத்து ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி தேய்ச்சிட்டோன்னா அது மேலே இருக்கிற உப்பு மாவு எல்லாமே வெளியே வந்துடும். அப்பளம் காய்ச்சும் போது நம்ம இந்த டிப்ஸை பண்ணோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சிற எண்ணெயும் சுத்தமாக இருக்கும், அப்பளமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமைக்கும்போது கவனக்குறைவால் பாத்திரங்கள் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அடிப்பிடித்த பாத்திரத்தில் இந்த மாதிரி எலுமிச்சை தோலை 2-3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து லிக்விட் சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். நம்மவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்திரத்தை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதுளை பழத்தை சாப்பிடாம விட்டுட்டோன்னா அதனோட ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அப்படி வாங்கிட்டு வந்த மாதுளையிலேருந்து முத்துக்களை எடுத்து நல்ல சுத்தமான தண்ணீரில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா மாதுளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பொரியல் சுவையாக செய்வதற்கு முதல்ல இதன் இலைகளை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். தண்டு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவி அலசி எடுத்துடலாம். இப்போ இந்த இலைகளை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா காயும் சீக்கிரம் வதங்கும், பொரியல் ருசியும் கூடும். உருளைக்கிழங்கு கிரேவி செய்யும்போது தோலெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வைப்போம். அது இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அப்படி வேக வைக்கிற உருளைக்கிழங்கை ஃபோர்க்கால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டு நம்ம வேக வச்சுட்டு உருளைக்கிழங்குல நம்ம கிரேவி செஞ்சோன்னா மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி அந்த டிஷ்ஷுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். உருளைக்கிழங்கும் சாப்பிடும்போது நல்லா மசாலா இறங்கி டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பாருக்கு முள்ளங்கியை வேக வைக்கும்போது அதிலிருந்து ஒரு வித வாடை வரும். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. இது வராமல் இருக்க நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். முள்ளங்கியை கட் பண்ணி வேக வைக்கும்போது அதோட கொஞ்சமாக நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு அதன் பிறகு தண்ணீர் விட்டு நம்ம வேக வச்சோன்னா முள்ளங்கியிலிருந்து அந்த வாடை வராது. சாம்பாரும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம சமையலுக்கு பூண்டை மொத்தமாக வாங்கி வச்சிருவோம். சில டைம் பூண்டு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். பூண்டோட வேர் பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா பூண்டு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். வாழைக்காய் வறுவல் பொரியல் செய்யறதுக்கு கடையிலேருந்து வாங்கி வச்சிருப்போம். சில டைம் அது பழுத்துடும். அது பழுக்காமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்கின வாழைக்காவை தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டோன்னா வாழைக்காய் 2-3 நாள் கழிச்சு கூடி பழுக்காமல் இருக்கும். ஆனால் தண்ணியை மட்டும் நம்ம டெய்லி மாற்றிட்டே இருக்கணும். சாம்பார் வடை டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஒரு கப்பில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம செய்து வைத்திருந்த வடைகளை 2-3 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். அதன் பிறகு கரண்டியின் உதவியால் தண்ணீரை வடையிலிருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்படி எடுத்த வடையை நல்ல சூடான சாம்பார் அப்படி இல்லைன்னா ரசத்தில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோன்னா சாம்பார் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சமையலுக்கு நம்ம டெய்லி குக்கர் யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற கேஸ்கெட்டோட லைஃப் நீண்ட நாள் வர்றதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க பாலெல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல சமைக்காத நேரங்களில் இந்த கேஸ்கெட்டை வச்சுட்டாங்கன்னா கேஸ்கெட்டோட லைஃப் நீண்ட நாள் வரும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒரு டப்பில் தண்ணீர் விட்டு அதில் இந்த கேஸ்கெட்டை போட்டு வச்சுட்டாங்கன்னா அதனோட லைஃப் நீண்டு வரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.